ஹலோ கைஸ். ஸோ வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவன் மேலே கொலை வரியில் இருந்திருப்பீங்க என் மேலே. ஸோ ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டால் பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு கைஸ். ஸோ ஆக்சுவலி நான் நேற்றே வந்து பிடிடிஹெச் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். பட் எனக்கு நடந்த சம்பவம் அன்எக்ஸ்பெக்டாக போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. நான் என்னன்ட்டு கடைசியாக சொல்கிறேன், தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க. என்னன்ட்டு கொஞ்சம் என் கதையை கொஞ்சம் கேட்டு போங்கயா. ஓகே கைஸ். ஸோ வந்து பிடிடிஹெச்சில் சீசன் 5 எபிசோட் 104. ஸோ பார்த்துட்டு வாங்க. வாய்ஸு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் வந்து இன்னுமே நான் நல்லா பண்ணுறேன். ஸோ வந்து போன எபிசோட் பார்த்துருவாங்க, அப்போ தான் வந்து என்ன நடக்குது, கான்செப்ட் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மிஸ் காட்டுப்பாங்க. கடைசியாக வந்து அந்த பொண்ணு வந்து கில்லர் தண்டர் அப்படின்ற ஒரு டெக்டருக்கு சீரோ அடிக்கும். எல்லாரும் கத்துறானுங்க, தண்டர் ரெண்டு விண்டு. ஸோ நம்ம மாஸ்டர் ஃபெங்குக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இது வந்து லைட்னிங் மாஸ்டராக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பொண்ணு திறந்துட்டு அட்டுக்கு எல்லாரும் யோசிச்சுருக்காங்க, உண்மையிலேயே அவனுக்கு எதாவது ஆகிட்டு இருக்குமான்னு போது திடீர்னு உள்ளேருந்து கலர் ஃப்ளேம் வருங்க. ஆங்கிரி புத்தா லோட்டஸ் வந்து தலை எடுத்துகிட்டு வருவான். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் மட்டும்தான். இது ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அந்த ஃபயர் இருக்குல்ல, அந்தோட ஃபார்ம் மட்டும் தான், லோட்டஸ் ஃப்ளேம் தான், அதை வச்சு தடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த ஃபார்ம் வந்து பயங்கரமாக இருக்குது. நான் வந்து எதுவுமே எந்த ஃப்ளேமே மெர்ஜ் பண்ணல, வெறும் லோட்டஸ் மட்டும்தான் அதனோட ஃபார்ம். சரிங்களா? இதை பார்க்குற எல்லோரும் இந்த ஃபயரை அப்படிலாம் யூஸ் பண்ணுறான்னு யோசிச்சிருக்கான். ஸோ தலைவனும் வந்து அதனால பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்கான். 2 அட்டாக் ஒரு கட்டத்தில் போய் அந்த ஃபார்ம் வந்து வீக் ஆகிட்டு போகுது. பரவாயில்ல, இந்த அட்டாக் கொஞ்சம் அதிகமாக தாண்டா இருக்குன்னு சொல்லும்போது தலை 2 எவன்லி ஃப்ளேம் அமுச்சு விட்டு அந்த ஆங்கிரி புத்தாலோட்ஸ் வந்து பவர் ஏற்றி விட்ருவாங்க. இப்போ தான் 2 ஃப்ளேம் மெர்ஜ் பண்ணுறோம். அதுவும் அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக போக்க அந்த பொண்ணும், நீ ஹியூமன்ரா, என்கிட்ட உன்னால் நிற்க முடியும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ தான் சொல்கிறான் இது ஹியூமனே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த பொண்ணோட சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ண 2 எனர்ஜியும் மோதுது. இப்போ தாங்க தெரியுது அந்த பொண்ணுக்கு குஜால விங்ஸு, கண்ணுலேருந்து கலர்களெல்லாம் வருது. என்னடா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ரக்கைகள்லாம் வருது. ஸோ ஒரு ஹியூமன் என்னத்தோ கிடைக்க முடியும்னு நினைக்கிறான். ரக்கையை கட்ட ஹீரோ நினைக்கிறான், அந்த ரக்கையை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன ரக்கை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்ருக்கான் ஹீரோ. நீ தாண்டா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இது யூஸ் பண்ண வச்சிருக்கேன்ட்டு. அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான ஃபீனிக்ஸை பின்னாடி வச்சு ஒரு ப்ரெஷர் வச்சு ஹீரோ கொடுக்க, இதை மனுஷங்க எவனாலுமே தடுக்க முடியாதா அப்படின்ட்டு இருக்க. திட்டில் நான் வச்சுருப்பேன் இல்லையா அந்த ஏன்ஷியன்ட் ஃபீனிக்ஸோட பிளட் எசன்ஸு, அதாங்க ரக்கையை ரிஃபைன் பண்ணால அதனோட ரத்தத்துலேருந்து அந்த ஃபீனிக்ஸ் வருது. இப்போ தான் ரியாக்ட் ஆனால் இவ எவன் டீமன் ஃபீனிக்ஸ் கிளானை சேர்ந்தவளா அப்படின்னு ஹீரோவுக்கு புரியுது. என்னோட கிளானுக்கு முன்னாடி நீ எல்லாம் குப்படா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. தலைவனா அவன் 3 மிஸ்டீரியஸ் சேஞ்ச், க்ரீன் ஃப்ளேம் 3 மிஸ்டீரியஸ் சேஞ்ச் வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். இவங்களும் பேசிகிட்டு இருக்கானுங்க, பரவாயில்லடா உன் கிளான், இந்த கிளான்லேருந்து ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட்டாக வச்சிருக்க, ஆட்டோமேட்டிக்காக சங்கதாக இருப்பா அப்படின்ற மாதம் கலாச்சிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக அந்த வெயின்ஸ்லாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டுருக்கே இருக்காங்க. ஸோ இந்த கொஞ்சம் சீன் ஃபுல்லாமே ஃபைட் சீன் தான் வரும். மாதம் கேட்டுட்டு இருக்காரு, இந்த கிளானில் இருக்கிறதுனால தானே அவன் ஸ்ட்ராங்காக இருக்கா, மற்றபடி அவன் டெக்னிக்லாம் இல்லை அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சீட்டில் வந்து சொல்லிட்டுருக்கான், எனக்கு என்னமோ ஹீரோ வந்து விட்டு விடுற மாதிரி தெரியல, சியோசான் கண்டிப்பாக அடிச்சு போடுவான்னு நினைக்கிறேன்னா உண்மையிலே நினைக்கிறான்ட்டு 2 பேரும் மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த சீட்டில் தலைவன் தப்பிச்சிட்டு இருக்கான். ஸோ இதில் என்ன விஷயம்னா, கொஞ்சம் தூரம் ஃபுல்லாமே வந்து அந்த பொண்ணு அட்டாக் பண்ணால் ஹீரோ வந்து ஹீரோவோட அந்த பொண்ணு அட்டாக் பண்ண அப்படி தான் இருக்குமே தவிர, ஸோ ஹீரோ வந்து தொடர்ந்து அந்த அட்டாக்கும் பண்ண முடியாது. ஏன்னா யூஸ் பண்ணுறது தான் அவங்க கிளானோட சீக்ரெட் டெக்னிக்காமா. அந்த வெயின்ஸ்லாம் ஒரு கட்டத்தில் வந்து வெயின்ஸ் 10 இன்னும் அதிகமாக அமைச்சு விட்டுருக்கிட்டு அந்த பொண்ணு ஹீரோவே வந்து அடித்து கீழே வந்து சாச்சி விட்ருவோம். ஸோ வந்து ஹீரோக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. தலையும் வந்து அந்த உள்ள அட்டாக் நிறையவே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவன் தோத்துட்டான் அப்படின்ட்டு இந்த பொண்ணுலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த லைட்னிங் இருக்கார்ல, லைட்னிங் மாஸ்டர், அவருமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபெங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாருமே அவன் தோத்துறான் எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. திடீர்னு இருக்கிற எல்லா எனர்ஜியுமே வந்து அந்த புகை மரத்துக்குள்ள சேருது. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே போன எல்லா அலர்ஜியும் எவன்லி ஃப்ளேம் 3 எவன்லி ஃப்ளேமே ஒன்றா சேர்த்து வச்சிருப்பான் பாருங்க. இதை பார்த்துட்டே 3 எவன்லி ஃப்ளேமே எப்படா ஒன்றா சேர்த்துறான், இல்லைலாம் கதறானுங்க அவனுங்களாம். தலைவன் அது கிட்ட எடுத்துகிட்டு வந்துருக்கு. அந்த பொண்ணு மாற்றி அட்டாக் பண்ணுறது, தலைவன் அந்த லைட்னிங் ஸ்பீட் வச்சு மாற்றி இது பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த எவன்லி ஃப்ளேம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த ஃபிலிம் எடுத்துகிட்டு வர அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இன்னொரு சீக்ரெட் இங்கே பாடுறான்ட்டு அந்த பின்னாடி இருக்கிற ஃபீனிக்ஸு அப்படியே அமைச்சு விட்டு வந்து அட்டாக் பண்ண வைக்குது. ஸோ இப்போ அந்த ஃபீனிக்ஸு நம்ம 3 கலர் எவன்லி ஃப்ளேம், ஸோ 3 மாற்றி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஃபீனிக்ஸுமே சும்மா சொல்லக்கூடாது, அதுங்க கிளானோட ரொம்ப சீக்ரெட்டான டெக்னிக் அந்த அட்டாக்கு. ஸோ அதனால் 2மே வந்து பயங்கரமான பவர்ஃபுல் இருக்குது. இந்த பொண்ணு யோசிச்சு இது இப்படியே போனால் நல்லா இருக்குன்னு திடீர்னு ஒரு பெல்லை வர வச்சு மாட்ட வச்சிருது. ஸோ இது என்ன பெல்னாமா, அந்த எவன்லி ஃபீனிக்ஸ் இருக்குல்ல, எவன்லி டீமன் ஃபீனிக்ஸ், அவங்களோட ஒரு பெல்லாமா. இவங்களோட கிளானில் மட்டும் தான் பெல் இருக்குது. பார்த்தோன்னே திறமையானது தான், ஆனால் வேறு இன்னும் பண்ண முடியாது. இது பெல்லுக்குள்ளேருந்து வெளிலறதுலாம் சாத்தியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ராக்ஷனான அந்த டெக்னிக்கும் உள்ளதாக இருக்குது. சத்தியமாக செத்துருவோன்னே இப்போ மாஸ்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மாஸ்டர் ஒட்டச்சினா காப்பாற்றலாம் போக இருப்பா தம்பி, அரேனாக்கெல்லாம் போகக்கூடாது. அவன் வந்து செத்துட்டானா இல்லைன்னு கொஞ்ச நாள் வச்சு பார்ப்போம்.
பேட்டலில் வந்து என்ன முடியலாம் அவனும் செத்துனா ஒத்துக்கலையன்றப்போ மாசம் டென்ஷன் ஆகுது. எல்லாரும் செலிப்ரேட் பண்ண திட்டிலும் உள்ளே இருந்து அப்படியே அதிருது. எல்லாரும் அப்படியே என்னடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கானே. அதுலேருந்து ஒரு அதிர்வு கொட்டுற மாதிரி இருக்குது. பின்னாடி அப்படியே பேக்ரவுண்டில் அதிருதான்னு சாய போட்டு இங்கே எல்லா சீன்லாம் மாசாக இருக்கும். அப்படியே பெல்லை ஒட்டச்சிக்கிட்டு அந்த எனர்ஜி வரும் பாருங்க. மனுஷனாடா இவன்ட்டு அவன்லாம் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் உண்மையிலேயே அவன் உடச்சினான்ட்டு இந்த பெல்லு உடஞ்சிருச்சான்ட்டு பெல்லை ஒட்டச்சிட்டு தலைவன் அது உள்ளே இருந்து வெளில வருவான் பாருங்க. எல்லாரும் அப்படியே அரண்டுறானுங்க. உண்மையிலேயே மனுஷன் தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வேளை ஏதோ பீஸ் தான் அந்த ஃபார்ம் எடுத்து வச்சிருக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. ஸோ வந்து இல்லை அவன் வந்து ரொம்பவுமே எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டான்னு யோசிக்கல. தலைவன் உடனே ஒரு 4-5 பில்லு எடுத்து சாப்பிட்டு 3 பில்லு சாப்பிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த பொண்ணு எங்கே போயிட்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த எல்ஃபியை வந்து மாற்றி அட்டாக் பண்ணேன். இப்போ தாங்க ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டே. ஸோ தலைவன் அசால்ட்டாக இப்போ தான் அந்த பொண்ணு அட்டிக்கிறான். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி கிஞ்சிலாம் அப்படியே கிழிஞ்சு போயிருக்கு. அங்கங்கே ரத்தம்லாம் வந்து தெரிச்சுக்கிட்டு கோடுக்கெல்லாம் போட்டு வச்சுக்குது. ஸோ அதுமாதிரி டீமன் ஃபீனிக்ஸ் கிளானையே தலைவன் போட்டு போக ஆரம்பிச்சிட்டான். பொண்ணுங்கன்னெல்லாம் பார்க்கலையே அடி பயங்கரமாக எல்லாரும் உண்மையிலேயே வந்து எல்ஃபி தோத்துட்டாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் இன்னுமே உஷாராக இருக்கான். அப்போ தான் தெரியுது அவள் வந்து அந்த தண்டர் பாடி க்ளோன் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கான்ட்டு. இந்த மாதிரி சீப்பான் ட்ரிக்ஸில் ஏன்ட்ட ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆனால் இது வெறும் ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்குது சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்டிக்க நீ தோத்துன ஒத்து அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு அட்டாக் அட்டிக்க வரும். திடீர்னு ஹீரோட ரிங்கி போட்டு அந்த ரத்தம் வந்து ரியாக்ட் ஆகும். இதை சென்ஸ் பண்ணோன்னு டே இது அவன் டீமன் ஃபீனிக்ஸோட பிளட் எசன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஹீரோவும் எதை பற்றி பேசுகிறேன் எனக்கு தெரியாதுன்னா கண்டிப்பாக எனக்கு சென்ஸ் பண்ண இது தெரியும்டா. இது எங்கள் கிளானுக்கு தெரிஞ்சால் மொத்தமே கிளான் இங்கே இறக்குவானுங்கடா அப்படின்னா திடீர்னு 2 மாதம் நாங்கள் வந்துடுறானுங்க. ஸோ அந்த லைட்லிங் மாஸ்டர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி வந்து என்னாச்சு எல்ஃபினா அப்படின்னு இருக்க தேவையில்லாமல் பிரச்சனை போட உன் பொண்ணு தோத்துட்டான்ட்டு இந்த மாதிரிலாம் சீன் போட்டுருக்கியாடா அப்படின்ட்டு போய் நான் மாஸ்டர் கழிச்சிட்டு இருக்கேன். மாஸ்டர் அவங்ககிட்ட எவ்வளோ டீமன் ஃபீனிக்ஸோட பிளட் எசன்ஸ் இருக்குது. அது எங்கள் கிளான் சேர்ந்தது. அவன் மட்டும் அதை வச்சுருக்கான்னு தெரிஞ்சால் என் கிளான் மொத்த பேர் இங்கே வருவானுங்க அப்படின்னு சொல்லுவோம். இவன் சொல்கிறான் ஹீரோ அப்போல்லாம் எதுவுமே கிடையாது வேணா செக் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் மாதிரி தோத்துன்னு சமாளிக்காதீங்க அப்படின்னா அது பொண்ணு யாரா அப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தேன்னா எங்கள் பவிலினை கூட்டு உங்கள் கிளான் மேலே வார் எடுப்பேன் அப்படின்னு பேர் மாஸ்டர் ஆகுனா வாரன் இருக்காரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட அந்த எசன்ஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல நேரம் சொல்கிறேன் மாஸ்டர் இந்த எங்கே பொண்ணை கூட செக் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்க டீல் போட்டுக்கிறாங்க. சப்போஸ் செக் பண்ணி இல்லைனா அந்த பொண்ணு எதாவது மன்னிப்பு கேட்கணுன்ட்டோம். செக் பண்ணால் அவங்க கிளானை வந்து ஹீரோ வந்து பார்த்துக்கணும் அதுமாரி வந்து ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து செக் பண்ண ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவை. அதனோட சீக்கிரமான ஸ்பெஷலாக செக் பண்ணுறது டெக்னிக்கு. மாஸ்டர் வந்து எல்லாம் ஓகே உடனே கேட்டுருக்கேன். செக் பண்ணி பார்த்தா வந்து அது கிடைக்காது. இந்த பொண்ணுக்கா ஒரே அதிர்ச்சி எங்கடா அது நான் தான் செஸ் பண்ணேன் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிக்கிறானுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற லைக்கை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் என்ன ஒரு விஷயம்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால தான் நான் என்னோட வீடியோ. அப்புறம் ப்ரோ சாரி ப்ரோ ஒருத்தர் வந்து நேற்று நைட்லேருந்து வந்து வீடியோக்கு வெயிட் பண்ணிருக்கேன் ப்ரோ அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காரு. எனக்கு பார்த்தோன்னே இருக்கிறோம் மச்ச கஷ்டம் வச்சு சாரியா ஓகே கைஸ் லைக் பண்ணலாம் வந்து லைக் போட்டு போங்க பாருங்கள். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பேட்டில் 37 வந்து 105வது எபிசோட் போன சீனில் வந்து ஸோ வந்து அந்த பொண்ணு செக் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த பிளட் எசன்ஸ் வந்து நம்ம ஹீரோக்கிட்டே இருக்காது. ஸோ இந்த சீனில் காட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து செக் பண்ணிட்டு இருக்கு. பார்த்துட்டு எங்கே போச்சு அந்த பிளட் எசன்ஸ் கேட்டால் என்ன மேம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு வாய முடுறான். அவன் திரும்ப மறைச்சி வச்சுட்டானா இவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் கேவலமாக நடந்தவன் அப்படின்னு மாஸ்டரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ செக் பண்ண இல்லைன்னா நம்ம லைட்டிங் மாஸ்டரே சொல்கிறாரு தேவையில்லாமல் பிரச்சனை பட்டுருக்காதம்மா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு என்ன பண்ணுறதுல ஒழிஞ்சு போடா என் கண்ணில் படாதரா அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து கம்முன்னு போதுங்க. மன்னிப்பு கேட்காம உடனே வந்து ஹீரோ நிறுத்தான். நீங்கள் ஏதோ சொன்னீங்க மறந்துட்டீங்களா மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு ஆமாப்பா அவங்க மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சுற்றிக்கிறவங்களாம் அந்த லைட்டிங் செட்டை பற்றி விண்ட் லைட்டிங் செட்டை பற்றி கேவலமாக பேசுகிறேன். இதை கேட்டால் போனோம் தயவு சீனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது கொய்யால வேற மாதிரி சீனு. ஸோ மாஸ்டர் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைங்க இருந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டாருன்னா இவரே சொல்கிறார் நீ வந்து ஜெயிச்சிட்ட ஆனால் அந்த 2 டெக்னிக்கும் வந்து எங்கள் சீக்கிரட்டான டெக்னிக்னா ஓகே மாஸ்டர் கண்டிப்பாக நான் அது தப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் யாருக்கு சொல்லிட்டு தரமாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டில் வந்து சரி ஓகே இங்கே நடந்ததுனால எங்கள் பவிலியன் நாங்கள் ஸ்டார் பவிலியன் இங்கே வந்து நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் வந்து மேட்சை கண்டினியூ பண்ணிட்டு. ஸோ ஹீரோவை கூப்பிட்டு நம்ம ஃபிங் மாஸ்டர் வந்து கிளம்பிடுவாங்க. இன்னும் அந்த பொண்ணு எல்லாமே 3 கிளம்புறாங்க. இதை சொல்லிட்டு இருக்கேன் உண்மையிலேயே அவன்கிட்ட சேஞ்ச் பண்ணேன். ஆமாம் மாஸ்டர் கண்டிப்பாக நான் அதை சேஞ்ச் பண்ணேன். ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக மாட்டுமா அவன் அப்போ பார்த்துக்கலாம் அப்போ வச்சு செய்ய வேண்டியதான் அப்படின்ட்டு இந்த லைட்டிங் மாஸ்டரும் வந்து நம்ம எல்ஃபிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவன் டேலண்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்றது இவங்களே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே முட்டியில் என்னென்னா நேடா இன்ஜுரி ஆயிருக்கா நம்ம மாஸ்டர் கேட்க சரிவா அந்த இடத்துக்கு போயிட்டு உட்காந்து ஹீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பக்கத்தில் தான் மவுண்டனில் அங்கே மவுண்டனில் போனோம் ஹீரோ ரெக்கவரி ஆகிட்டு நான் பேசுகிறேன் என்னதான் ரெட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. உள்ளே வந்து தலைவன் பிளட் எசன்ஸ் எடுப்போம் பாருங்க டேய்
இது ஆன்செஸ்டர் ஃபீனிக்ஸ் பிளட் எசன்ஸ் தான் இதே அப்புறம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து அதை அவன் ஃபயருக்குள்ளே மறைச்சி வச்சிருக்காதனால சர்ச்சில் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இருந்தாலுமே சில பிளட் எசன்ஸ் அவனுக்குள்ளே கலந்துருச்சு. அது எடுக்கிறது உண்மையில ரொம்ப கஷ்டம். நம்ம மாஸ்டர் அதை நான் வந்து எனக்குள்ளே ஹீல் பண்ணிக்கிறேன் மாஸ்டர், எனக்குள்ளே நான் அதை ரிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வச்சு ஒரு டெக்னிக்கை வச்சு அந்த பிளட்லேயே வந்து அந்த ஃபயர் மூலிமா ஒன்றா சேர்த்து ஃபர்னஸை வந்து அவன் ஒட்டம்புகளே வச்சு அந்த பிளட் எசன்ஸ் வந்து அவன் ரிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிளட் எசன்ஸுக்குள்ளே அந்த டிஎன்ஏலாம் காட்டுறாங்க, கொடூரமாக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த எல்லா எசன்ஸும் கொஞ்சம் டிஃபைன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான் இது வந்து பிரச்சனை போல நல்லா தான் போயிட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அந்த வேசன்ஸ் வேலையை காட்டமிச்சு. திடீர்னு ஹீரோ ஒட்டனோட என்னார்மஸான எனர்ஜி எமிட் ஆகிட்டு இருக்க. மாஸ்டர் சொல்கிறார் நீங்கள் 2 பேர் வெளியே போங்க, வந்து ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், யாராவது வர்றாங்களான்னு பாருங்கள், இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம், இது மட்டும் அந்த கிளானுக்கு தெரிஞ்சால் பெரும் பிரச்சனை வரும் இவனுக்கு, ஸோ வந்து வெளில ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்ட்டு 2 பேரும் அமுச்சு விட்றாங்க. ஸோ வெளில வந்து நம்ம ஆளுங்களாம் வந்து உடனே என்ன பண்ணாங்க ஒரு ஷீல்டு ஒன்று இது பண்ணுறாங்க, அந்த எனர்ஜியில் வெளியே போகணும். தலைவனோட ஒட்டம்பூலெல்லாம் வந்து எசன்ஸும் கலந்துக்கிட்டு இருக்க பயங்கரமான எனர்ஜியில் அது மாஸ்டர் சொல்கிறாரு இதை மட்டும் நான் ரிஃபைன் பண்ணிட்டானா உன்னோட ஸ்ட்ராங் இன்னும் அதிகமாகிடும், என்னோட பவர் அதிகமாகிட்டானா ரிஃபைன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். தலைவனோட டிஎன்ஏலாம் இதுவாகிட்டு ஒரு கட்டத்தில் முடியாமல் கத்திக்கிட்டு இருக்க, ஒட்டமே எரியிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலு. ஸோ வந்து அவன் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஸோ மாஸ்டர் அவனை போஸ்டராக ஹீல் பண்ண வேண்டியதானா திடீர்னு அவன் விங்ஸ் உரப்பான், இது அந்த விங்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு அந்த விங்ஸே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லா எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி ஹீரோ கொடுத்துக்கிட்டு இருக்கும். எக்ஸஸ் எனர்ஜிலாம் வந்து மேலே விட்டுருங்க. அந்த ஷீல்டெலாம் உடச்சிருப்போ மாஸ்டர் வந்து சொல்கிறாரு கட்டசியான ஹீல் பண்ணிட்டல, நீ இதை இப்படி ரிஃபைன் பண்ணுவேன்னா பார்க்கவே கிடையாதுடா, ஓ விங்ஸ் பயங்கரமாக இருக்குடா. ஆனால் இது மட்டும் அந்த கிளானுக்கு தெரியாமல் பார்த்துக்க, தெரிஞ்சா அவன் ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைனா ஓகே மிஸ்டர் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன், மைண்டில் வச்சுக்கிறேன்னா பரவாயில்ல விங்ஸ் நல்லா தான்டா இருக்குது, என்னோடய ஸ்பீடும் என்னார்மஸாக இருக்குன்னா ஆமாம் இதோட ஸ்பீடு வந்து என்னோட இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது, ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கு மாஸ்டர், கண்டிப்பாக இந்த எசன்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இதை ஃபைன் பண்ணுறதும் எனக்கு நல்லது தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். விங்ஸை பார்த்துட்டு நல்லா இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் இல்லை விங்ஸோட பவர் டெஸ்ட் பண்ணி பயங்கரமாக இருக்குது அவங்க விட்டுறாங்க. இப்போ வந்து எல்லாரும் வந்துடுறாங்க, வந்து கேட்குறாங்க நீ வந்து உண்மையிலேயே அதை வந்து ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டேன்னா தெரியுன்ட்டான்னு குத்தணும், அவங்களோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு கண்டிப்பாக அவன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் ஆகுறான் அப்படின்னு பேசியிருக்கேன். இப்போ தான் சொல்கிறாங்க சரி ஓகே சொல்லு என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு லாவ்டியா அவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு. அவர் வந்து சோல் ஆஃப் ஆலால் வந்து பிடிக்கப்பட்டார், அவனோட சோலை வந்து சோல் ஆஃப் ஆல் எடுத்துகிட்டு போனால் இவ்வளோ சொர்டிச்சே கத்துறாரு, ஆல் ஆஃப் சோல் உங்களை நான் தாண்டா கொல்லுவேன், சான்ஸ் கிடைக்கட்டா மொத்த பேரையும் கூப்பிட்டு வந்து உங்களை கொல்றேன்டா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இதுமாரி அந்த ஸோ ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ மாஸ்டர் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து தோற்றுருக்க மாட்டார். ஆனால் என்ன விஷயம்னா ஆன்ஃபெங் வந்து மாஸ்டருக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் வந்து மாஸ்டர் முத்துவிலே குத்திட்டான், அதனால வந்து மாஸ்டர் வந்து கொஞ்சம் பவர் கம்மியானதுனால சிறைபிடிக்கப்பட்டாருன்னு சொன்ன உடனே இவரெல்லாம் சரியான்னு உடனே கூப்பிட்டு ஆன்ஃபெங் இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் கூட்டுவா அவனே அவனை தயவு செஞ்சுட்டு கூடுங்கன்னு கத்தரா வைக்கிறேன் அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் அதுக்கு தேவையில்ல மாஸ்டர், ஆன்ஃபெங் சோலை எடுத்துட்டு வெளியே விடாமல் இருக்கேன், வெளியே வந்த ஆன்ஃபெங்கா யார் இருக்கா அப்படின்னு தெரியாம என்னை எப்படா வெளியே விடுவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபெங் மாஸ்டர் ஃபெங் சுன்சி தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு ஓட்டாருங்க. தலைவர் டென்ஷன் ஆகிட்டு ஒரு அட்டாக் பண்ணுவார் பாருங்க, இவெல்லாம் மிஸ் ஆகிறான். ஆனால் அந்த அட்டாக்ல அந்த மலையே வந்து இங்கே ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறவங்களும் பயந்தோட பக்கம் பிடிச்சிட்டு இன்னும் தைரியம் இருந்தால் துரோகம் பண்ணுவான் மாஸ்டர்னையே கொல்லுவேன், என் ஃப்ரெண்டை கொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம்டா முது கூட கொத்துறியாடா விளக்கண்ண அப்படின்ட்டு அவனை கொல்ல போக இந்த மாதிரி வேணாம் அவனை கொல்லாதீங்க மாஸ்டர், கண்டிப்பாக அவனுக்கு தான் வந்து மாஸ்டர் எங்கே இருக்காருன்னு தெரியும்னா ஆமாம் எனக்கு இது அவன் தலையிடுறான் ஒழுங்காக சொல்லு அவன் எங்கே இருக்கான் அவன் என் மாஸ்டர் அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு கேட்க வந்து மிங் சிட்டி கண்டிப்பாக நான் வரேன், சோலா ஃபாலை கொல்றேன்டா மொத்த பேரையும் பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும், ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஹீரோகிட்ட வந்து கொடுக்க அவன் இது பண்ணுறான். ஸோ அடுத்து கண்டிப்பாக அவன் மேலே நம்பிக்கை இருக்கா, நீ வந்து மாஸ்டர் தேடி போகணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக என்னையுமே கூப்பிடு நானுமே வரேன், ஃபோர்ஸ் ரெடி பண்ணுவோம், கண்டிப்பாக மாஸ்டர் அவனுக்கு கண்டுபிடிச்சானோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து மாஸ்டர் லாவ்டியான் அவர் தான் வந்து எங்கே வந்து ஃபவுண்டரு, அவர் தான் அந்த ஸ்டார் பவுலனோட ஃபவுண்டராங்க, நம்ம ஹீரோட மாஸ்டர் தான் ஸ்டார் பவுலனோட ஃபவுண்டர் அவன் சொல்லிட்டு திரும்ப வருவான்னு நினச்சேன், எத்தனை நாளாக வெயிட் பண்ணேன், பரவாயில்ல கட்டஸ்டே அப்போ உனக்கு ஒரு குழு கிடச்சிதுரா கவலைப்படாத, கண்டிப்பாக சோலா ஃபால் அவன் எதுவும் பண்ண மாட்டான், ஏன்னா அவனோட ரிஃபைனிங் ஸ்கில்ஸ் பயங்கரமாக இருக்கும், அது சோலா ஃபாலுக்கு தேவைப்படுது, அதனால தான் வந்து வச்சிருக்காருங்க, மற்றபடி வந்து அவன் சோலை உரியிற அளவுக்குலாம் அவனை முட்டாள் கிடையாது, அவனோட ஸ்கில்ஸுக்கு முன்னாடி அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒர்த்து இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு இருக்கானுங்க. சரி ஓகே கண்டிப்பாக அவன் அலைவாக தான் இருப்பான். நான் வந்து இப்போ அடுத்து என்ன பண்ண போனால் அடுத்து வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் 3000 பர்னிங் ஃப்ளேம் அதை தேடி போகிறாமா எங்கே அப்படின்னா பில் சிட்டி, உடனே ஒரு ஜேரை கொடுத்துட்டு நீ வந்து இதை க்ரஷ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நீ இருக்கிற இடத்துக்கு நான் வருவேன், அவங்கள லொக்கேட் ஆகுவேன், ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக க்ரஷ் பண்ண நான் வரேன்
நீ அந்த ஃப்ளேமை தேடி தான் போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் மாஸ்டர் சொல்லிட்டதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. இந்த இப்போ நான் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தானே மாஸ்டர் இது பண்ண முடியும் மாஸ்டர். அதனால் நான் வந்து கிளம்புறேன். இப்போ அவன் எங்கே போகிறான் அப்படின்னா பில் சிட்டி. இது வந்து அடுத்தடுத்ததுக்கு போவோம். பில் டவருக்கு போகிறான், பில் சிட்டி சரிங்களா. ஸோ 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப இவங்களும் வந்து சரி ஓகே நம்மளும் கிளம்புவோம். சிவச்சான் மறந்துடாத, உனக்கு என்ன பிரச்சனை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் கூப்பிட்டு நம்ம மாஸ்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து லின்னும் எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அந்த பாலும் அதில் வந்து இது பண்ணதுலேருந்து அவங்கள பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். லின்னு கேட்குறாரு, இப்போ நம்ம அடுத்து வந்து டேரெக்டாக எங்கே போகிறோம்னு கேட்டால் எங்கே பில் சிட்டி தான் போகிறோம். ஸோ அங்கே என்ன விஷயம் அப்படின்னா அந்த பில் சிட்டி அதில் தான் வந்து லுவோ குங்க இருக்கான். லுவோ கிங் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதோட வந்து இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிஞ்சு கைஸ். ஸோ லுவோ குங்கு லுவோ ஃபை நம்ம அகாடமியில் இருந்தாங்கல்ல, அதான் மவுண்டன் ஸ்பீர் வச்சுருப்பானே அவன். ஓகே கேஸ், இப்போ வந்து அந்த வீடியோக்கு மறுபடியும் லைக் போடுறதுக்கு என்ன சம்பவம் நடந்துங்கிறத நான் இப்போவே சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் நேற்றே பிடிடிஎல்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான், முடிச்சிடணும் ஃபுல்லாக அப்படின்ட்டு. பட் ஆனால் நான் நேற்று நைட் வந்து சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வீடியோ எடிட் பண்ணேன். கரெக்டாக ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் வந்து எடிட் பண்ணிட்டேன். 4 வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த டீல்னு ஒரு 8 மணிக்கெலாம் ஒரு 1 ஹவரில் அடுத்த வீடியோ ரெடி பண்ணிட்டேன். பேசுறதுலாம் ரெடியாக இருக்குது, வாய்ஸ் கொடுக்க. அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி இப்போ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு 8 மணிக்கெலாம் சொல்லிட்டாங்க. நான்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, காலங்காட்டி சாப்பிடல. இன்னும் உடனே ப்ரஷ் பண்ணிட்டு வெளில சாப்பிட்டு போயிட்டு அந்த மீட்டிங் முடிகிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஸோ ஃபுட்டுமே அவங்களே கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 மணிக்கு அவங்க முடிஞ்சு நான் ஒரு 10:30க்கெலாம் இங்கே வந்துட்டேன், ரூமுக்கு வந்துட்டேன். இது சரியான டயர்டு, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நான் முடிக்கும் போது கடைசியாக அந்த கில்லர் லைட்னிங்கில் முடித்தேன். அது ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம். அதனால் நான் வந்து சரி ஓகே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, ஃபுல்ஃபில்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் நைட்டு 10:30க்கும் வந்து எடுத்து வீடியோ இது பண்ணலான்ட்டு எடிட் பண்ணலான்ட்டு. பட் நான் எனக்கு தெரியாமையே தூங்கிட்டேங்க. உடம்பும் கொஞ்சம் சரியில்லைல்ல ஆல்ரெடி, அதனால் எனக்கு தெரியாமையே தூங்கிட்டுருங்க. விடிய காலையில் எழுந்து பார்த்தா தான் ரைட்டா அப்படியே தூங்கிட்டு இருக்குமா வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படின்னு உள்ள வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தீங்க நிறைய பேர் ப்ரோ எபிசோடுக்கு வெயிட்டிங் ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ வந்து கொஞ்சம் நான் இப்போ இன்றைக்கி எடுத்த லீவு பதில் என்றைக்காவது எனக்கு லீவ் தரேன்றாங்க. இந்த டியூஸ்டே வெட்னஸ்டே லீவ் கொடுத்த உடனே நான் முடிச்சிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக பிடிடிஎஸ் முடிஞ்சிடும். கண்டிப்பாக எனக்கு லீவ் கொடுத்தாங்கன்னா அன்றைக்கே நான் முடிச்சு விட்றேன் எப்படியாவது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பிளான் பண்ணுறோன்னா அது அதே மாதிரி நடக்க மாட்டேங்குது கைஸ். அது என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஆக்சுவலி நேற்றே முடிச்சுட்டு புது அனிமி தேடணும், புது அனிமிக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் அந்த பிளானிங்கே நடக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்க. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்க உங்கள் கமெண்ட்டு கொடுத்துட்டு போங்க. ஓகே கைஸ், பாய் 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 பாய்.